வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொளியை பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட்டில் தான் நமக்கு ஒரு சின்னதாக ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படின்னா, எப்படி ஒரே பாடத்தில் 165 பேர் 100க்கு 100 வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காரு. அவர் சந்தேகம் ஒரு 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 ப ஒரு விதத்தில் நியாயமானது தான். இந்த மாரிலாம் நம்ம இந்த மாரிலாம் பேசணுங்கிறதுக்காக தான் அந்த மாரிலாம் முற்போக்குவாதிகள், பிரியாரிஸ்ட்டுகள், மாநிலத்தினுடைய கல்வியாளர்கள்லாம் இந்த மாரிலாம் பேசணுங்கிறதுக்காக தான், நம்மள மாரி பேசணுங்கிறதுக்காக தான் அவருக்கு இந்த மாரிலாம் ஒரு சந்தேகம் வருது. என்ன காரணம்னா, அவர் பேர் வந்து நாராயணன் திருப்பதின்னு நெனைக்கிறேன். அவர் பாஜக நிர்வாகின்னு நெனைக்கிறேன். அவரு என்ன பிரச்சனை அப்டின்னா, அவருக்கு வந்து படிக்கக்கூடாது. படிப்ப எப்படியாவது கட் பண்ணிறணும். படிப்ப சூறையாடிறணும். அதுக்காக தான் வந்து இந்த ஜேஇஇ இந்த இது என்னது? அந்த இன்ஜினியரிங் நுழைவுத் தேர்வு, டாக்டர் நீட்டு இது நுழைவுத் தேர்வு, இந்த வெங்காயம் விலையெல்லாம் கொண்டு வராய்ங்க. இது இப்ப அந்த இந்த இத வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ட கொண்டு வந்தது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டா இருந்தாலும், அதை அமல்படுத்தியது வல்கரா அமல்படுத்தியது வந்து அ நம்ப பிஜேபி அரசு தான். நம்ம பிஜேபி அரசு தான். வேற யாரு? வேற நாட்டிலயா இருக்கிறோம் நம்ம? நம்ம பிஜேபினா வேற நாட்டிலயா இருக்கோம்? சொந்த ஊர்லயா இருக்குது? அவங்க வாழ வந்த இடத்துல தானே வச்சு நடத்துறாங்க. அதனால வந்து அவர்களுக்கு வந்து இது வந்து ஆச்சரியமா இருக்குது, அதிசயமா இருக்குது. என்ன பிரச்சனைன்னா, இப்ப நீட்டு தேர்வு எழுத போறாங்கல்ல, இந்த மூக்குத்தியெல்லாம் கழட்டி பார்க்குறாங்களாம். இந்த தோடெல்லாம் கழட்டி பார்க்குறாங்க. தோடுக்குள்ளேயுமாடா இது வச்சிருப்பாங்க? அ. அ இந்த அப்புறம் வேற என்ன பண்ணோம் அப்படின்னா, உள்ளாடைகள கூட கழட்டி பார்க்குறாங்களாம். பெண்களினுடைய உள்ளாடைகளை கூட கழட்டி பார்க்குறாங்களாம். பிட்டு பரீட்சை எழுதிட்டு பரீட்சை எழுதுறதுக்கு படிச்சுட்டு வருவாங்களா? இல்ல பிட் எடுத்துட்டு வருவாங்களா? பிட் எடுத்து வரவங்க யாரா இருப்பாங்க? யாராவது ஒரு சிலரு என்னைக்கு ஏதாவது ஒரு ஒரு நல்லா படிக்காத ஒரு ஏதோ படிச்சு மறந்து போனத ஒரு சில விஷயங்கள, இல்ல படிக்கிறதுக்கு மண்டையில ஏறுறதுக்கு, அத மனப்பாடம் பண்ண முடியாம அந்த மாரி யாராவது ஒரு சில குழந்தைகள் தான் அதுவும் அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. எல்லா குழந்தைகளும் அந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்க. நீ மொத்தமா எல்லா குழந்தைகளையும் நீ அத கழட்டு, இத கழட்டு எல்லாம் கொச்சையா, அசிங்கமா, ஆபாசமா தாலிய கூட கழட்டி வைக்கிறதுலாம். இதெல்லாம் எதுக்கு காரணம் அப்படிங்களா? இதெல்லாம் வந்து அவங்க செக் பண்றது எதுக்காக காரணம் அப்படின்னா, நீங்க பரீட்சை உள்ள அந்த பரீட்சை ஹாலுக்கு நுழையும்போது என்ன பண்ணணும், உங்கள இரிட்டேட் பண்ணிறணும். உங்களோட மைண்ட டென்ஷன் பண்ணிறணும். உங்களுடைய அந்த இத வந்து டிப்ரஷன் டிப்ரஷன் குடுத்துறணும் உங்களுக்கு. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, படிச்சத நெறைய மறந்து போயிருவாங்க. இதே மன உளைச்சலா இருப்பாங்க. என்னன்னா, அது ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஒரு டீச்சர் தான் செக் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு பொண்ணு ஸ்டூடண்ட்ட மாணவிய வந்து ஒரு டீச்சர் தான் செக் பண்ணுவாங்க. டீச்சர் செக் பண்ணும்போது கூட அங்க தொடுவாங்க, இங்க தொடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சில சின்ன குழந்தைங்களுக்கு கூச்சமா இருக்கும். என்னடா இந்த டீச்சர் அங்க தொடுறாங்க, இங்க தொடுறாங்க, இங்க பார்க்குறாங்க, செக் பண்றாங்கன்ற பேர்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூச்சமா இருக்கும். அந்த கூச்ச உணர்வு என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கும். ஒரு 1/2 மணி நேரம் நீடிச்சாவே போதுமே, மைண்ட் அப்செட் ஆயிரும்ல. அப்ப நீங்க படிச்சதெல்லாம் மறந்து போயிரும்ல. அப்ப படிச்சத வந்து பரீட்சை எழுத முடியாதுல்ல. பரீட்சையில வெளிப்படுத்த முடியாதுல்ல. கவனம் வந்து ஒருங்கிணைச்சா தானங்க மூளை நல்லா கரெக்ட்டா அதிலேயே இருந்தா தானங்க நமக்கு வந்து அந்த புள்ளைங்க பாடம் பரீட்சை எழுதுவாங்க. நல்லபடியா பரீட்சை எழுதுவாங்க. நீங்க செக் பண்ணி மன உளைச்சல் பண்ணி இத கழட்டு, அத கழட்டு, அத செய், இத செய், பைய கொட்டு, அத காலி பண்ணு, இத காலி பண்ணு, தாலிய கழட்டு, மூக்குத்திய கழட்டு, தோட கழட்டு, ஜிமிக்கிய கழட்டு, கொலுச கழட்டு. இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் எந்த நாட்டிலயாவது நடக்குதாங்க அதெல்லாம்? இதெல்லாம் ஒரு கேவலமான விஷயம்ல. ம். இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு விஷயம்ல. இத விட கேவலமான விஷயம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்டின்னா, இதுக்கு மூல காரணம் அவர்கள் நன்றாக பரீட்சை எழுதணுங்கிற எண்ணம் இல்ல. அவங்க பிட் அடிக்காம அவங்க திறமையினால பரீட்சை எழுதட்டும் அப்டிங்கிற எண்ணம் இல்ல. அவர்களுக்கு என்ன அப்டின்னா, படிக்கக்கூடாது. பரீட்சை எழுதக்கூடாது. ஃபெயில் ஆயிரணும். இதே கதை தாங்க. இந்த கனவுலயே தாங்க இருக்காங்க. முதல்ல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிய கெடுக்கணும். வளர்ச்சிய கெடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டினுடைய கல்விய கெடுக்கணும். அந்த கல்வியை கெடுக்கிறதுக்கு இந்த நேட்டு, இந்த ஜேஇ இந்த மாரி நுழைவுத் தேர்வுகள். முதல்லங்க நம்மளே நெறைய காணொளிகள்ல சொல்லிட்டோம். நுழைவுத் தேர்வுங்கிறது அடாவடித்தனமானது. அயோக்கியத்தனமானது.
இந்த நுழைவுத் தேர்வு இல்லை, நீ உலகத்தில் இருக்கிற எல்லா நுழைவுத் தேர்வுகளும் அது வந்து அந்த தேர்வு நுழைவுத் தேர்வுங்கிறது அந்த ஊழலை தான் உண்டு பண்ணும். அதை வச்சு காசு மறைய தான் பார்ப்பாங்க. பாவம் பிள்ளைங்க படித்து எழுதுகிற பிள்ளைங்கள போய் சந்தேகப்பட்டீங்கன்னா நீ எப்படியாப்பட்டாலும் அப்போ நீ வந்து இப்போ அந்த படித்து 165 பேர் பாஸ் பண்ணாங்களே, ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4 பிள்ளைங்கள்ட்ட போய் சும்மா சும்மா அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்துகிட்டு போய் இப்போ பிட்டு எழுதிச்சிருந்தாவோ இல்லை ஊழல் நடந்திருந்தாவோ இல்லை பார்த்து பரீட்சை எழுதியிருந்தா ஒரு பொண்ணு இன்னொரு குழந்தைய பார்த்து பரீட்சை எழுதியிருந்தாவோ அவங்களுக்கு மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டாங்கள்ல. பரீட்சை முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் மனப்பாடம் பண்ண போகிறாங்க? சாச்சா அதான் பரீட்சை முடிஞ்சு போச்சு, இனிமேல் போய் என்னடா மனப்பாடம் பண்ணிட்டு அப்படின்னு போயிடுவாங்கள்ல. அப்போ அவங்களுக்கு தெரியாது, அவங்க எழுதின கொஸ்டின் ஆன்சர்ஸ் தெரியாது. நீ ஒரு 4 அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே ஒரு 4 கொஸ்டின் செலக்ட் பண்ணி 4 பிள்ளைங்கள்ட்ட 4 கொஸ்டின் செலக்ட் பண்ணி 4 கேள்வி கேட்டு பாரு. நல்லா சொல்லிட்டாங்கன்னா 3 கேள்விக்கு நல்ல பதில் சொல்லிட்டாங்கன்னா நாண்டுக்கிட்டு தொங்குறியா நீயே? இல்லை, நம்ம அவரை கேட்கல, அவர் பெரிய மனுஷன், பாவம், அவர் பெரிய நிர்வாகி, படித்தவர், வக்கீலாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியல, அவரை பற்றின வரலாறுலாம் தெரியாது. அவரை நம்ம கேட்கல, நம்ம கேட்டுக்கிறோம். இப்போ 4 பிள்ளைங்கள்ட்ட போய் 4 கேள்வி கேட்குறோம், படிக்கலை, அந்த பிள்ளை படிக்கலாம் அப்படி தும்ரோட போய் நம்மளே கேள்வி கேட்குறோம். அந்த பிள்ளை திருப்பி நம்மளை என்ன கேட்குறோம்? நான் 4 கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், 4 கேள்வியில் 3 கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும், நான் சொல்லிட்டேன், நாண்டுக்கிட்டு தொங்குறியாடா அப்படின்னு நம்மளை கேட்டுச்சுன்னா நம்ம எங்கே அந்த மூஞ்சி குடி நம்ம எங்கே வச்சுக்கிறது? சொல்கிறோம், அவர் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்மளே கேட்குறோம். அப்போது இதெல்லாம் எதுக்கு காரணம் அப்படின்னா படிக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் கல்வி வளர்ந்துடக்கூடாது, இனிமேலும் படிக்கக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே படிக்கிறாங்க, அதான் பிரச்சனை. முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறாங்க. இப்போ ஒரு சிலர் மட்டும் படித்தா பரவாயில்ல, இந்த ஆண்ட பரம்பரைகள் அந்த மாதிரி, இந்த இந்த உச்சி குடிமை அதில் அவங்கெல்லாம் படித்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க படித்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாரும் படிக்கக்கூடாது. பட்டியலினத்தவர்கள், பழங்குடியினர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்போக்கு, முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் எல்லாமே படிக்கிறாங்க. எதுக்கு படிக்கணும் அப்படி? அதுதான் நமக்கு பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ அவங்கள பூரா படிப்பை நிப்பாட்டிடணும். ஒரு சிலர் மட்டும்தான் படிக்கணும், மற்றவங்களாம் படித்தா காதில் ஈயத்தை கரைச்சி விட்டுறணும். அதுதான் நமக்கு இப்போ உள்ள பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கையில் படிக்கிற பிள்ளைங்க இப்போ நம்ம ஒன்றும் இல்லைங்க. நீட்டு இருக்குல்லங்க, நீட்டு எல்லாருமே அறிஞ்சதாங்க, உலக அறிஞ்ச விஷயந்தாங்க. நீட்டுக்கு எவ்வளோ காசு கொடுத்துங்க படிக்கிறோம். சரி, அந்த நம்ம ராஜஸ்தானில், வட மாநிலங்களில், அது ஒரு சில பீகாரில் நிறைய பேர் நிறைய ஊரில் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் 20 லட்ச ரூபா கொடுத்து விற்றுருக்காங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம் இப்படி விற்றுருக்காங்க. அந்த பரீட்சை எழுதுகிற, அந்த பரீட்சை நடத்துகிற அந்த முட்டாள் மூதேவிங்க இன்ன வரைக்கும் எவன் விற்றான், எப்படி விற்றான், யாருக்கு விற்றான், எதுக்கு விற்றான், எதுக்கான இன்னமும் அது அப்படியே மறைஞ்சி போச்சு. நம்மளும் மக்களும் அந்த மக்களுக்கும் மறதி அதிகம். புது நியூஸ் வந்தால் அந்த புது நியூஸை தான் பார்க்குறதுல தான் நம்ம குறியாக இருக்குமே தவிர, நடந்து முடிஞ்சதில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எப்பயுமே விட்டுருவோம். அது கையும் களவுமாக பிடிச்சி அதில் கேஸு போட்டிருக்காங்க. அங்கே போயெல்லாம் அவர் பேச மாட்டார். ஏன்னா அங்கெல்லாம் வந்து அவால் தான் அந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ணுவாங்க. மூளை இருக்கிறவன் பண்ண மாட்டான் எப்பயுமே. ஏன்னா அவன் படித்து பாஸ் பண்ணுவான். நீ மூளை வலிமை அதிகம்னு சொல்லிட்டு திரிகிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு சுத்தமாக மூளையே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் படிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எவனையாவது ஏமாற்றி மண்டையை கழுவி கொஸ்டின் பேப்பரை வாங்கி அது மாதிரியே படித்து பாஸ் பண்ணிடுவாங்க. நம்ம பிள்ளைங்க 165 பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்குது. லஞ்சம் கொடுத்து வாங்கலை, 5 லட்சம் 10 லட்சம் ராஜஸ்தான் மாதிரி வட மாநிலங்களில் நடந்த மாதிரி நீட்டு கொஸ்டின் பேப்பரில் விலை கொடுத்து வாங்கின மாதிரியெல்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்கலை. நம்ம பிள்ளைங்க யாரும் வாங்கி கொடுக்கல. முதல்ல ஒரு புள்ள வந்து தப்பான வழியில் பாஸ் பண்ணதுன்னா அந்த புள்ள தப்பான இடத்துக்கு தப்பான ஆளாக போகுதுன்னு தானே அர்த்தம். அதை முதல்ல நிப்பாட்ட முடியல. வாங்கி கொடுக்குற அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் அந்த அறிவு இருக்கணும்ல. ஏன்னா நம்ம பிள்ளைய எப்படியாவது பாஸ் பண்ணால் போதாது, பாஸ் பண்ணணும் கரெக்டாக. ஏன்னா அந்த இடத்துல போய் அந்த வலு இல்லாமல் போயிடும், அந்த இடத்துக்கும் வலு இல்லாமல் போயிடும். நீ போய் உட்காரக்கூடிய அந்த சீட்டுக்கும் ஒன்றும் இல்லைங்க. நான் நீட் எக்ஸாமில் நீ வந்து லஞ்சம் கொடுத்து ஊழல் பண்ணி பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நீ என்ன மெடிசன்னு என்ன தெரியும் உனக்கு? ஒன்றுமே தெரியாது. லஞ்சத்தை கொடுத்து நீ கொஸ்டின் பேப்பரை வாங்கி நீ பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுற. உனக்கு என்ன தெரியும்? நீ எதுக்கான ஊசி எப்படி போடுவ?
இதெல்லாம் யோசிக்கணுமா இல்லையாங்க? எவனையாவது 10 பேத்த கொல்லுவ, 100 பேத்த கொல்லுவ, 1000 பேத்த வாழ்நாள் நாள் முழுவதும் ஒரு 4000 பேர், 5000 பேத்த கொல்லுவ. அப்புறம் கடைசி காலத்தில உனக்கு தூக்கம் வராது. என்னடா நம்ம இவ்வளோ பேர கொன்னுட்டோமே! நமக்கு சரியா வைத்தியம் தெரியலையே! தவறான மருந்து குடுத்துட்டோமே! தவறான ஊசிய போட்டு கொன்னுபுட்டோமே! அப்படின்னு என்ன பண்ணுவ? கடைசி காலத்தில ஒரு தற்கொலை பண்ணிட்டு, சூசைட் பண்ணிட்டு சாகுவ. வேற என்ன பண்ணுவ? அ நீ நல்லா நிம்மதியா இருக்க முடியுமா? எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருக்காரு, நம்ம ஊர்ல. ஒரு ரூ. 5 டாக்டர்ன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு நெனைக்கிறேன் நானு. ரூ. 5 தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் செலவு. ரூ. 5 குடுத்தா போதும். அவர் நீட்டா எல்லா எல்லா வியாதியும் என்னென்ன இருக்குதுன்னுலாம் சொல்லிருவாரு. மருந்து மட்டும் வெளிய வாங்கிக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ரூ. 1 டாக்டர்லாம் இருக்காங்க. ரூ. 1க்கெல்லாம் வைத்தியம் பண்ணவங்க நம்ம ஊர்ல இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, அ உண்மையாக மக்களுக்கு சேவை செய்யணும்னு நெனைக்கிறாங்க. உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யணும், நம்ம நல்லா படிக்கணும், அதுக்காக நம்ம நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நல்ல இடத்துல நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நெனைக்கிற புள்ளைங்க வந்து நல்லா படிப்பாங்க. இந்த மாரி நாதாரித்தனமா இருக்கணும், எப்படி பாஸ் பண்ணாலும் பரவால்ல, நமக்கு வேலை வேணும், நமக்கு அந்த உத்தியோகம் வேணும், நமக்கு அந்த இடத்துல போய் உட்காந்து கை நெறைய சம்பாரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க இந்த மாரி கோல்மால் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. பாவம் அவங்க இவங்களுக்கு வந்து இந்த பிஜேபிக்காரங்களுக்கு வந்து அதே மாரி பண்ணியே பழக்கம். அதே மாரி பண்ணி பழக்கங்கிறதுனால, நம்ம புள்ளைங்கள பார்த்தாலும் அதே மாரி தோணுது. என்ன காரணம் அப்புட்னாங்க, ஒருத்தர் மனசுல என்ன இருக்குதோ அதுதான் வார்த்தையாக வெளிப்படுகிறது. கனவாக வருகிறது. ஆழ் மனதில என்ன இருக்குதோ அதுதான் ஆ கனவாகவும், வார்த்தைகளாகவும் வெளிப்படுகிறது. இப்ப நம்ம ஆளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அதே மாரி தான் இருந்து பழக்கம். அந்த மாரி தான் படிச்சு பாஸ் பண்ணி பழக்கம். இந்த ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு வந்து சுத்திட்டு திரியிறாய்ங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மூளையே இல்லாம பொய்யா பேசுவாய்ங்க பாரு. எதுக்கு எடுத்தாலும் பொய்யா பேசுவாய்ங்க. அந்த மாரி இவங்கலாம் படிச்ச படிப்புக்கான அ வேலைய பார்க்கறதில்ல. படிச்சிருந்தாலும் அந்த படிப்புக்கு தகுந்த வேலைய பார்ப்பாய்ங்க. இந்த மாரி பொய் சொல்றது, இந்த ஏமாத்துறது, பித்தலாட்டம் பண்றது, ஊர ஏய்ச்சு உலையில போடுறது, இந்த மாரி வேலையெல்லாம் அவர்களுடைய மனசுல இருந்து வெளிய வருது அப்படின்னா, இதெல்லாம் அவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. யாருக்கு? குற்றவாளிகளுக்கு சொல்றேன். நான் வந்து எல்லாத்தையும் சொல்லல. இவங்கெல்லாம் வந்து பெரிய மனிதர்கள். இவர்கள்லாம் வந்து நல்லவர்கள் இவங்கெல்லாம். நான் குற்றவாளிகளை தான் சொல்றேன். அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த மாரிலாம் இருக்கும். அந்த மாரிலாம் மனசுக்குள்ள இருக்கிறது தான் இந்த மாரி வன்மமா, வார்த்தைகளா வெளிய படும். கல்விய நிப்பாட்டிறணும், படிப்ப புடுங்கிரணும். இப்ப தமிழ்நாடு இப்போ ஒரு உலை கொதிஞ்சுகிட்டு இருக்குன்னா, அதுக்கு என்ன பண்ணணும்? உலைய குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கொதிக்கிறத குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அடுப்புல இருக்கிற அந்த இத வெளிய எடுக்கணும். எத? அந்த விறக வெளிய எடுத்தா, ஆட்டோமேட்டிக்கா கொதிக்கிறது குறைஞ்சிரும். கொதிச்சு பொங்கி கீழ வழியும்போது, அந்த விறக இழுத்தோம் அப்படின்னா, கொதிக்கிறது அடங்கிரும்ல, பொங்கி கீழ ஊத்தாதுல்ல. அது மாரி, நம்மளுடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு, கல்வி உறுதுணையாக இருப்பது என்ன அப்படின்னா, எல்லாரும் படிச்சது. எல்லாத்தையும் படிக்க வச்சது. அந்த எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டாங்களே அப்படிங்கிற வேகம், அந்த வெறி அதில இருக்குது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கல்விங்கிற அந்த இத மட்டும் உருவிறலாம். உருவிட்டா அந்த வளர்ச்சி தடைபட்டு போயிரும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. கஷ்டம் தான் இனிமேலு. முயற்சி பண்ணி பாருங்க. நீங்களும் தான் 2000 வருஷமா முயற்சி பண்றீங்க. எப்படியாவது தமிழ்நாட்ட ஒழிச்சிடணும்னு. முடியல. இதில இதில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாங்க, நம்ம இன்னொரு விஷயம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஆதிக்க சாதிகளுக்கு, பாசிச சக்திகளுக்கு 2 விஷயம். ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஒண்ணு கீழ இருக்கிறவன், இன்னொன்னு மேல இருக்கிறவன். 2 பேரு தாங்க இருக்கணும். வாழணும் அந்த நாட்ல. இந்த 2 பேத்துக்கும் கீழ இருக்கிறவன், மேல இருக்கிறவன் இந்த 2 பேத்துக்கும் நடுவுல அந்த இடைநிலைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? மிடில் கிளாஸ் அவங்க வந்துறக்கூடாது. ஏன்னா மிடில் கிளாஸ் யாரா வருவாங்க? பெரும்பாலும் மேல இருக்கிறவன் கீழ வரமாட்டான். கீழ இருக்கிறவன் தான் மேல போவான். யாரு? லோயர் கிளாஸ்ல இருக்கிறவன், ஏழைகள் தான் அ கஷ்டப்பட்டு உழைச்சு, படிச்சு, கிடிச்சு, சம்பாரிச்சு மிடில் கிளாஸா மாறுவாங்க. அப்படி அந்த மிடில் கிளாஸ் வந்துறக்கூடாது. அவன் ஏழை ஏழையாவே இருக்கணும். அவன் பணக்காரன் பணக்காரனாவே இருக்கணும். அந்த திராவிடம் வந்து இந்த 75 வருடங்கள்ல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த மிடில் கிளாஸ வந்து அதிகப்படுத்தியிருக்குது. லோ கிளாஸ்ல இருந்து, ஏழைகள்ல இருந்து அவர்களை படிப்பை கொடுத்து, கல்வியை கொடுத்து, அவர்களை அறிவுள்ளவர்களாக மாற்றி படிக்க வைத்து, அவங்கள வந்து மிடில் கிளாஸா மாத்தியிருக்குது. இப்போ மிடில் கிளாஸோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, ஏழைகளோட சதவீதம் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்தியாவில ஏழைகளோட சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில ஏழைகளோட சதவீதம் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில மிடில் கிளாஸோட அது அந்த இது வந்து வளர்ச்சி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்தியாவுல
மிடில் கிளாஸோட மிடில் கிளாஸ் எல்லாம் குறைஞ்சி ஏழைகளா மாறிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு பிடிக்கல. இந்தியாவ மாரி தமிழ்நாட்டையும் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால முயற்சி பண்ணி பாருங்க. நடக்குதான்னு பார்ப்போம். கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம் தான். இது யார் இருந்தாலும் சரி, ஸ்டாலினே இல்லன்னா கூட யாராவது ஒருத்தர் வந்து முற்போக்குவாதிகள் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு குடைச்சல குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காலங்காலமா அதான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் நடக்கும். நன்றி, வணக்கம்.